Hi, this is SANTHOSH. So இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஹோஸ்டிங் எப்படி நம்ம வந்து டொமைனோட கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் உருவாக்குறது, ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. நம்ம எல்லாமே அது சம்மந்தமாக வீடியோலாம் போட்டாச்சு, நம்ம எல்லாருக்கும் அது தெரியும் சரிங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, டொமைன் வாங்கியாச்சு, ஹோஸ்டிங்கோட கனெக்ட் பண்ணியாச்சு, வேர்ட்பிரஸ் அதுவும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு சரிங்களா. இன்ஸ்டால் பண்ணி 2-3 போஸ்ட்டும் எழுதியாச்சு, பேஜஸும் நம்ம க்ரியேட் பண்ண தெரியும். ஸோ பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அது சம்மந்தமாகவும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கேட்டகரி எப்படி உருவாக்குறது, ஸோ டேக்ஸ் எப்படி உருவாக்குறது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10-15 போஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்குது, அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டு கூகுளில் சர்ச் இன்ஜினில் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட வெப்சைட்டை எப்படி கூகுள் சர்ச் கன்சோலோட லிங்க் பண்ணுறது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்ஸ். நீங்கள் வந்து பிளாகராக இருக்கலாம், இல்லை வேர்ட்பிரஸாக இருக்கலாம். ஸோ எந்தனாலும் சரி, உங்களோட அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து அதோட லிங்க் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு சரிங்களா. ஸோ டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கனக்குள்ள கூகுள் சர்ச் கன்சோல் அப்படிங்கிறது சர்ச் பண்ணிக்கணும். கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணோன்னே இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் நவ் கொடுக்கணும். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி லாகின் ஆகி வச்சுருந்தீங்க அல்லது இன்னொரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட இது ஓல்டு இது காமிக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் ஆட் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் சரிங்களா. இல்லை நான் அதுக்கு வந்து வேறு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறேன், ஸோ அதனால் வேறு இமெயில் ஐடியோடு நான் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி இங்கே நீங்கள் போயிட்டு அந்த இமெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. லாக் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த இமெயில் ஐடி, நீங்கள் எந்த இமெயில் ஐடியோட கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இங்கனக்குள்ளே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதோட பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த இமெயில் ஐடியோட லாகின் ஆகியாச்சு. இப்போ நம்ம அந்த கூகுள் சர்ச் கன்சோலில் நம்ம போவோம். அகைன் ஸ்டார்ட் நவ் கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் ஹோஸ்டிங்குள்ளே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த URL ப்ரிஃபிக்ஸ் இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே நம்மளோட வெப்சைட்டோட URL இங்கே கொடுக்கணும் சரிங்களா. நான் அப்படிங்கிறது காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் அப்படியே கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துட்றேன். டன். கண்டினியூ கொடுத்தோம்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு கீழே HTML டேக் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டோட ஹெடர் செக்ஷனில் நம்ம வந்து இந்த கோடை பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப பழையபடி நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளகின். ஆட் நியூ கொடுத்துடுறேன். இங்கே நம்ம ஹெடர் ஃபுட்டர் அப்படிங்கிற ஒரு பிளகின்னு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே போன உடனே நான் ஒரு இது சொல்கிறேன், அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் இருக்கும் பை WP பிகினர் அப்படின்ற இந்த பிளகின் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் + ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது இதில் சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறேன். இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் உங்களுக்கு அந்த இன்சர்ட் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷன் கிடச்சிடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த இருக்குதா, இது வந்து ஹெடர், இது வந்து பாடி, இது வந்து ஃபுட்டர். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக போயிடும். நம்ம எந்த ஒரு கோடுனாலும் சரி, வேறு எந்த ஒரு இதுக்குனாலும் சரி, அது ஆட்சன்ஸ் கோடாக இருக்கட்டும், அனாலிட்டிக்ஸ் கோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து HTML டேக்ஸ் அந்த மாதிரி கோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்னனாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து எல்லாமே இது பண்ணிவிடும் சரிங்களா. ஹெடரில் பண்ணிக்கணும், பாடியில் நம்ம வந்து கோடை பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபுட்டரில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பழையபடி இந்த இதுக்கு வரும். இந்த இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹெடர் செக்ஷனில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெடர் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஓனர்ஷிப்பை வெரிஃபை பண்ண போகிறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ இங்கே போங்க. இங்கே போய் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டன்.
கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட ஓனர்ஷிப் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோ டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு, கூகுள் சர்ச் கன்சோலோட கனெக்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டோட ஓனர்ஷிப், நம்ம தான் ஓனர் அந்த வெப்சைட்டுக்கு அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டுக்கு சைட் மேப் க்ரியேட் பண்ணணும். ஸோ சைட் மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து புது வெப்சைட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புது வெப்சைட்டாக இருக்குது, சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10-15 போஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? இங்கே நீங்கள் சைட் மேப் அப்படின்றது இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே URL இருக்குதா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம sitemap-index.xml இப்படிங்கிற இந்த இதை நம்ம கொடுக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இது எப்படி கொடுக்கணும் தெரியல அப்படின்னா, சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. என்னோடய வெப்சைட்டில் suzeela.com அப்படின்னு போனீங்கன்னா, இங்கே கீழே வந்து தள வரைபடம் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு suzeela.com அப்படி அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் இருக்கிற sitemap XML இருக்குல்ல, இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே நம்மளோட சைட் மேப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே couldn't fetch அப்படின்னு வருது. ஏன் ஃபெட்ச் அப்படி வருதுன்னா, நான் வந்து ஒரு போஸ்ட்டும் போடலை. நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் என்ன ஆகும், இது வந்து க்ரீனாக மாறிடும், சரிங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட போஸ்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கூகுள் என்ன பண்ணணும்னா க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட வெப்சைட் ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ணியாச்சு, நம்மளோட வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணியாச்சு, 3ஆவதாக நம்ம சைட் மேப்பும் கிரியேட் பண்ணியாச்சு. 3 இதை நம்ம இன்றைக்கி ஒரே இதில் பார்த்தாச்சு, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு இதெல்லாம் க்ரீனாக மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட வேலை எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கே போய் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த கீவேர்டு சர்ச் பண்ணுறாங்க, எந்த கீவேர்டு சர்ச் பண்ணால் உங்களோட வெப்சைட் வருது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி URL இன்ஸ்பெக்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே உங்களோட URL வேறு ஏதாவது எரர் இருக்குதா, ஏதாவது ஒரு பேஜில் ஏதாவது எரர் இருக்குதா அப்படிங்கிறது இது வந்து காட்டி கொடுத்துரும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எதுவுமே நீங்கள் வந்து தொட வேண்டாம். அவ்வளோதான் நம்மளோட வேலை, சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்மளோட வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம், டாடா, பை பை, டேக் கேர்.